கைஸ், நம்ம இன்னைக்கு சூப்பர் ஃபன் ஃபில்டான ஒரு சைனீஸ் மினி ட்ராமா தான் மூவி வெர்ஷன்ல பார்க்க போறோம். இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா நான் போடுற ட்ராமா பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராமாவோட கான்செப்ட் என்னன்னா, எப்பயுமே வந்துட்டு ஹீரோ தானே பெரிய கம்பெனியோட சிஓவா இருப்பான். ஆனா இந்த ட்ராமால ஹீரோயின் தான் பெரிய கம்பெனியோட சிஓவா இருக்கா. அவளோட ஃபியான்சி அவ கசின் கூட சேர்ந்து அவளை சீட் பண்ண ஹீரோயின் என்ன நினைக்கிறான்னா, இந்த உலகத்துல எந்த பொண்ணும் ஏர் எடுத்து பார்க்காத ஒருத்தனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. அப்படி ஹீரோயின் கிட்ட வந்து சிக்கின பலியாடுதான் நம்ம ஹீரோ. அவன் பாத்தீங்கன்னா மாங்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவன், அதாவது ஹீரோ சாமியாரா போகணும்னு நினைக்கிறான். ஹீரோயின் அவனை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு லவ் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. ஃபைனலி சாமியாரா போவன்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல எப்படி லவ் வரப்போகுது அப்படிங்கறத மீதி ஸ்டோரியா இருக்கும். பண்ணுக்கு பஞ்சமே இருக்காது. சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஓபனிங்லேயே வந்துட்டு ஹீரோயினோட ஃபியான்சியும் அவளுடைய கசினும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினுமே இவங்க ரெண்டு ஹீரோயினை சீட் பண்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் செக் பண்ண வந்திருக்கா. ஹீரோயினோட கசின் என்ன சொல்றனா, இங்க பாரு, நீ அவளை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அவ பேர்ல இருக்க கம்பெனியை உன் பேர்ல எழுதி வாங்கிடு. அதுக்கப்புறம் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு நம்ம ரெண்டு ஒரு லைஃப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவனுமே அவளை எப்படியாவது ஏமாத்தி அவளோட கம்பெனியை என் பேர்ல எழுதி வாங்கணும், முடியலன்னா அவளை தப்பா வீடியோ எடுத்து வச்சு மிரட்டியாவது எப்படியாவது நான் அந்த கம்பெனியை வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கே தெரியாம நைஸா அங்க இருந்து வெளில போயிட்டு இருக்கா. ஹீரோயின் பேரு ஒயிட். அவ வெளில வரும்போது இந்த ஃபியான்சியோட ஆட்கள் எல்லாம் வந்துட்டு ஹீரோயினை பாத்துறாங்க. அவங்க உடனே ஒயிட் மேடம் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கா, இவங்க வெளில பேசிட்டு இருக்காது உள்ள இருக்க ஃபியான்சிக்கு கேட்டுருது. அவன் உடனே அச்சிச்சோ, ஹீரோயின் இங்க வந்துட்டு இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பாத்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளில வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை ஸ்டாப் பண்றதுக்கு ஹீரோயின் இவங்க வரதுக்குள்ள அவங்க இருந்து வேக வேகமா கிளம்பி போயிட்டு இருக்கா. இந்த கசின் பொண்ணு சொல்றா, சீக்கிரம் போங்கடா, போய் அவளை புடிங்க, அவங்க இருந்து தப்பிச்சு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் கால்ல யார்கிட்டயே பேசிட்டு, ஐயோ எனக்கு உடம்பு முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டோரை ஓபன் பண்ணிட்டு வெளில வந்துட்டு இருக்கான். ஹீரோயினை அந்த ஃபியான்சியோட ஆட்கள் எல்லாம் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா. ஹீரோயின் அவங்களுக்கு பயந்துட்டு இப்ப நேரா ஹீரோவோட ரூம்குள்ள தான் போறா. ஹீரோமே யாருமா நீ யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே கொஞ்ச நேரம் வாய மூடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆட்களுமே பாத்தீங்கன்னா ஹீரோயின் இருக்க ரூமுக்கு வெளில தான் நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா உடனே கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கா. இவங்க பேசுறத வெளில கேட்கும்னு சொல்லிட்டு அவன் வாய மூடுறதுக்காக ஹீரோயின் அவளை கிஸ் பண்ணிடுறான். ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிஸ் பண்ணதுல ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் ஒரு மாங்காக போறவன், இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுமே கிஸ் பண்ணிருக்க மாட்டான். இது அவனோட ஃபர்ஸ்ட் கிஸ்ங்கனால ஷாக்கா பாத்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே வந்துட்டு ஹீரோ இந்த கெட்டப்ல இருக்கத பார்த்தோன்னே நீங்க மாங்காக போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுமே ஆமா ஆமா நான் மாங்காக தான் போறேன், நீ பண்ண வேலைக்கு நான் கோயில போய் பரிகாரம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிஸ் பண்ணதுக்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஹீரோ எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, இவன் தான் நம்ம மேரேஜ் பண்றதுக்கு கரெக்டா இருப்பான்னு நினைக்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவன் ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கான். அதை பார்த்து அவன் செமையா ஷாக் ஆயிடுறான். அச்சோ நமக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் குளிச்சுட்டு ஹாயா வந்துட்டு இருக்கா. அவனை பார்த்தோன்னே ஹீரோமே அச்சோ யாருங்க நீங்க, எதுக்கு நீங்க ஏன் ரூம்ல இருக்கீங்க, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட ட்ரெஸ் எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவ சொல்றா இங்க பாரு உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் நான் தான் உன்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் உடனே அச்சோ அபச்சாரம் அபச்சாரம், தயவு செஞ்சு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, நான் சாமியாராக போறவன், என்ன நீங்க என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் சொல்ற நான் போய் சொல்ல உண்மைதான் சொல்ற, உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. அவன் சொல்றான் இதெல்லாம் போய், இதெல்லாம் உண்மையே கிடையாது, நான் சாமியாராக போறவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேரேஜ் சர்டிபிகேட்டை கிழிக்க போறான். ஹீரோயின் உடனே அந்த சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுக்கிறா. ஐயோ நீ என்ன பைத்தியமா, இங்க பாரு நீ இன்னும் சாமியார் ஆகல, நீ சாமியாராக இருக்கு இன்னும் ஒரு 6 மாசம் இருக்கு, அதுக்குள்ள நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட, இதுக்கப்புறம் உன்னால சாமியார் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ உடனே ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். ஹீரோ அவனோட குருஜி கிட்ட, குருஜி நீங்க சொன்ன மாதிரி நான் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் அது என்ன சாமியாராக்கிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோவோட குருஜி சொல்றாங்க இங்க பாருப்பா, உனக்கு இன்னும் 6 மாசம் டைம் இருக்கு, நீ இன்னும் சின்ன பையன்தான், உன்னோட மனசை கட்டுப்படுத்திட்டு 6 மாசம் கழிச்சு வந்தேன்னா நான் உன்னை கண்டிப்பா சாமியாராக்கிடுவேன், ஆனா இதுல நீ தவறிட்டேன்னா உன்னால சாமியார் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஹீரோ இப்ப அதை நினைச்சு பார்த்துட்டு தான் ஹீரோயின் கிட்ட கத்திட்டு இருக்கா. எப்படிங்க நீங்க என்ன மேரேஜ் பண்ணலாம், என்னோட கான்சியஸே இல்லாம நீங்க என்ன மேரேஜ் பண்ணிருக்கீங்க, இந்த மேரேஜ் எல்லாம் செல்லாது, வாங்க நம்ம 2 பேரும் போய் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா நல்லா இருக்குதே, இது நேத்து நைட்டு நீ என்கிட்ட ஃபன் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்கணும், உனக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல க்ளோஸா வந்துட்டு இருக்கான். அவன் பயந்து பயந்து பின்னாடி போயிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா ரொம்ப சீன் போடாத, என்னோட ட்ரெஸ் எடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல இவனுக்கு செம கடுப்பா இருக்கு. அச்சோ இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் இல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா நேரா கோர்ட்டுக்கு தான் வந்திருக்கான். அவனோட மேரேஜ் சர்டிபிகேட் கொடுத்து
எங்க 2 பேத்துக்கும் டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அங்க ஜட்ஜுமே என்ன நேத்து நைட்டு தான் உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு, இன்னைக்கு காலையிலேயே வந்து டைவர்ஸ் கேக்குறீங்க, நீங்க 2 பேரும் எதுக்கு டைவர்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசனை கேட்கா ஹீரோயின் சொல்றா, ஆமாங்க நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நேத்து தான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மேரேஜ் ஆச்சு. அவன் பாத்தீங்கன்னா காலங்காத்தாலே சாமியாரா போவன்னு ஆடிட்டு இருக்கான். இந்த மொட்டை மண்டையை சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, நான் என் ஹஸ்பண்ட் கூட வாழணும்னு நினைக்கிறேன், அவங்க என்னை ஏமாத்திட்டு போலன்னு பாக்குறாங்க, ப்ளீஸ் எங்க 2 பேத்துக்கும் டைவர்ஸ் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது நடிச்சிட்டு இருக்கா. அதை பாக்குற ஜட்ஜுமே உங்க 2 பேத்துக்கும் டைவர்ஸ் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை துரத்தி விட்டுறாங்க. இவங்க 2 பேரும் வெளில வந்துட்டு இருக்கும் போது ஹீரோக்கு தாத்தா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களோட பிஏ வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க தாத்தா உங்களை பாக்கணும்னு வர சொல்றாங்க, நீங்க வந்து பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொல்றான். ஹீரோயின்மே உனக்கு தாத்தா எல்லாம் இருக்காடா, நம்ம 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆச்சுல, அது உங்க தாத்தா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கம்பல் பண்ணி ஹீரோவோட தாத்தாவை பார்க்க தான் கூப்பிட்டு வந்திருக்கா. ஹீரோ தாத்தாவை பார்க்க வந்திருப்பவங்க கூட சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. இதை பார்த்து தாத்தாவுமே இதெல்லாம் எங்க உருப்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட தாத்தாக்கு ஹீரோ சாமியாரா போகிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. தாத்தா சொல்றாங்க, இங்க பாருடா உனக்கு மேரேஜ் ஆச்சுல, இதுக்கப்புறம் நீ கோயில் குளம்னு இருக்க கூடாது, உனக்குன்னு ஒரு வீடு பாத்திருக்க, அங்க உன்னோட ஒய்ஃபோட வந்து ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்ல ஹீரோ சொல்றான், தாத்தா நான் இந்த மேரேஜை ஒத்துக்க மாட்டேன், இந்த பொண்ணு என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டா, நான் இவ்வளவு டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோட மண்டையிலே ஒரு போடு போட்டுட்டு தாத்தா கிட்ட கேக்குறா, தாத்தா உங்களுக்கு பேரு குழந்தை பாக்கணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க தாத்தா உடனே ஆமாமா எனக்கு பேர பசங்களை பாக்கணும்னு ஆசையா இருக்கு, நீங்க உடனடியா வந்துட்டு எனக்கு பேருன்னு பேத்தியோ பெத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுமே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க தாத்தா, கூடி சீக்கிரத்துல உங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசை நான் உருவாக்கி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, இல்ல இல்ல இதெல்லாம் நடக்கவே நடக்காது, நான் இவ்வளவு டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே ஹீரோ பிடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அவன் உடனே ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு ஐயோ அபச்சாரம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயை தொடச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அத்தக்கு இவன் பண்றதெல்லாம் பார்க்க செம கடுப்பா இருக்கு. அவங்க உடனே டேய் நீ ஓவரா பண்ணாதடா, இதுக்கப்புறம் உன்னால கோயிலுக்கு போக முடியாது, நீ பேசாம இந்த பொண்ணோட சந்தோஷமா ஒரு வாழ்க்கைய ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க தாத்தா, இதுக்கப்புறம் உங்க பேரை என்னோட பொறுப்பு, அவங்க இதுக்கப்புறம் என்னதான் சுத்தி சுத்தி வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், அது மட்டும் நடக்கவே நடக்காது, நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சாமியாரா போறதா முடிவு பண்ணிட்டேன், உங்களுக்கே நல்லா தெரியும்ல தாத்தா, என்ன தயவு செஞ்சு கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோச்சிட்டு போயிடுறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் தாத்தா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது, எனக்கு உடனடியா பேர குழந்தை வேணும், என்னோட பேரனோட மனசை மாத்தி எப்படியாவது அவனை உன்னை லவ் பண்ண வை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின்மே நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க தாத்தா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவோட கையை கட்டி போட்டுட்டு வாங்க வாங்க நம்ம 2 சீக்கிரமா குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்க கேட்க ஹீரோக்கு செம கடுப்பா இருக்கு. தயவு செஞ்சு உன்னோட வாயால அப்படி சொல்லாதடி, என்னால கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு இவ சொல்றா, ஏன் இப்படி சொல்றீங்க, உங்களுக்கும் எனக்கும் தான் மேரேஜ் ஆயிடுச்சுல்ல, நம்ம குழந்தை பெத்துக்கிட்டா எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வந்து ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு, இந்த சின்ன வயசுல சாமியாரா போய் நீ என்ன பண்ண போற, நம்ம 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுல, நம்ம 2 பேரும் குழந்தை பெத்துட்டு நல்லதா ஒரு லைஃப வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு இவ பேசுறதெல்லாம் கேட்க செம கடுப்பா இருக்கு. அவன் உடனே ஹீரோனை பிடிச்சு ரூமுக்கு வெளில தள்ளி விட்டுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு கதவை தட்டுறா. இவன் உடனே என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கா. அவ பாத்தீங்கன்னா மாறி மாறி ஹீரோவை செடியூஸ் பண்றதுக்கு ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வந்து காமிச்சிட்டு இருக்கா. ஒரு டைமும் ஹீரோ பாட்டுக்கு கதவை மூடிடுறான். இந்த டைம் வந்துட்டு ஹீரோயின் ஒரு ஸ்கூல் பொண்ணு ட்ரெஸ் தான் போட்டுட்டு வந்திருக்கான். கண்டிப்பா நீ இந்த ட்ரெஸ்ல இம்ப்ரெஸ் ஆயிருப்ப, இதுக்கப்புறமும் நடிச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி கேட்க இவன் உடனே டோரை மூஞ்சி அடிச்ச மாதிரி சாத்திட்டு நான் உன்னை இம்ப்ரெஸ் ஆகலன்னு சொல்லிட்டு போயிடுறான். இவ பாட்டுக்கு கதவை தட்டிட்டே இருக்கா. கதவை தரன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோக்கு செம கடுப்பாயி அவன் டோரை திறந்து ஹீரோயின் இழுத்து பெட்ல தள்ளி விட்டுறான். இப்ப என்ன உன் கூட ரொமான்ஸ் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்ல அவளுமே ஆமா பரவாயில்லையே நல்லா புரிஞ்சுக்கிட்ட போல, என்ன இந்த ஸ்கூல் ட்ரெஸ்ல பார்த்தோன்னா மனசு மாறிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே ஆமாமா சரி நீ கண்ணு மூடு நான் உனக்கு கிஸ் பண்றேன்னு சொல்ல அவ கிஸ் கொடுக்கறதுக்காக கண்ணை முடிச்சு ரெடியா உட்காந்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா அவ கண்ணை மூணு சமயமா பார்த்து அவளை பெட்ஷீட்டோட வச்சு கட்டிடுறா. ஹீரோ பாட்டுக்கு நிம்மதியா உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கா. அவ கடந்து கத்திட்டு இருக்கா, டே என்னடா பண்ணி வச்சிருக்க, என்ன அவுத்து விடுறா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஆனா ஹீரோ எதுவுமே கேட்காம அவன் பாட்டுக்கு மெடிடேட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கட்டெல்லாம் அவுத்து விட்டு இருப்பான் போல. இவ உடனே ரெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டு எப்படி நான் இவனை இம்ப்ரெஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கா. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்கு. இவ உடனே இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ்ல தண்ணி கொண்டு வந்திருக்கா. ட்ரக்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இவ நேரா ரூமுக்குள்ள வந்து பார்த்தா அங்க ஹீரோவை காணோம். ஹீரோ வந்துட்டு ஒரு டைவர்ஸ் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி அதுல சைன் போட்டுட்டு போயிட்டான். ஹீரோயினுக்கு அதை பார்த்தோன்னு செம கடுப்பாயிருச்சு. அவ உடனே என்னடா என்னை விட்டு போலான்னு பாக்குறியா, நீ எங்க போனாலும் உன்னை தேடி வருவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட பிஏ வந்துட்டு ஹீரோ இப்ப எங்க இருக்காங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ இப்போ ஒரு புத்தா கோயில தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல. இதை கேள்விப்பட்டேன்னா ஹீரோயின்மே டே மொட்டை மண்டையா என்கிட்ட இருந்தா தப்பிச்சு ஒன்னு எங்க இருந்தாலும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேர ஹீரோ பார்க்க அந்த புத்தா டெம்பிளுக்கு தான் வந்திருக்கா. அங்க
அங்க ஹீரோயின் ஒரு பையன் மாதிரிதான் வேஷம் போட்டு வந்திருக்கா. அவ ஹீரோ கிட்ட நானும் உங்க சிஷ்யனா வந்திருக்கேன், என்னையும் நீங்க உங்க சீடனா ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ கேக்குறா, சீட தம்பி நான் என்னோட சிஷ்யனா ஏத்துக்கிறேன், அவனோட மூஞ்சில எதுக்கு மாஸ்க் போட்டு வந்திருக்க, அந்த மாஸ்க கொஞ்சம் கழற்றியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே எனக்கு சளி பிடிச்சிருக்கு, இப்ப நான் மாஸ்க் கழட்டினா உங்களுக்கு கோல்டு வந்துரும்ல, அதுக்கு தான் நான் மாஸ்க் போட்டிருக்கேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. ஹீரோவே சரி சரி நீ நல்லா ரெஸ்ட் எடு, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, சரி உங்களுக்கும் எனக்கும் ஒரே ரூம்ல மாதிரி ஸ்டே பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல இவனுமே சேடா தம்பி நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்றான். ஹீரோ இப்போ அவனோட ரூமுக்கு தான் ஹீரோயினை கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் ஹீரோ குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்துட்டு அவளுமே தண்ணியை குடிக்கிறா. இதுல பாத்தீங்கன்னா அவ ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணிருக்கா போல. ஹீரோ அது ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிச்சிட்டு அந்த தண்ணியில ஏதோ மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அப்பதான் பக்கத்துல இருக்க ஹீரோயினோட மூஞ்சி பாக்குறா. அடி பாவி இங்கே வந்துட்டியாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மார் வேஷத்துல வந்திருக்கதை கண்டுபிடிச்சிட்டான். ஹீரோ உடனே ஹீரோயினை அந்த டெம்பிள்ல இருந்து வெளில துரத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோவோட குருஜி வந்துடுறாங்க. ஹீரோயின் உடனே குருஜி கிட்ட அழுக ஆரம்பிக்கிறா. இதோ இவன் நல்லவனே கிடையாது, இவன் என்ன மேரேஜ் பண்ணிட்டு இப்ப ஏமாத்திட்டு இருக்கான், தயவு செஞ்சு ப்ளீஸ் இவனை சாமியார மட்டும் ஆக்கிராதீங்க, என்னோட வாழ்க்கையே போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அழுது நடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ உடனே குருஜி அவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, அவ சரியான பொய்க்காரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய மேரேஜ் சர்டிபிகேட்டை காமிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னு குருஜி ஷாக் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோ இந்த மாதிரி மேரேஜ் ஆனதை சொல்லாம மறைச்சதுக்காக ஹீரோக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அவன் பாத்தீங்கன்னா சேர் மாதிரி நின்னுட்டு இருக்கான். அப்பயுமே அங்க ஹீரோயின் வந்து தொல்லை பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்டா உனக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் எல்லாம் தேவையா, பேசாம ஏன் கூட வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் நியூவா ஒரு லைஃபா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ எதுக்குமே மசஞ்சு கொடுக்கற மாதிரி தெரியல. இவ ஹீரோ கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கும் போது அங்க ஏதோ பூச்சி வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ மேல ஏறி உட்கார்ந்துடுறா. அவன் உடனே இறங்கடி பிசாசு, எதுக்கடி என் மேல ஏறி உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் உடனே அத மேல ஏறி உட்கார்ந்துட்டேன்ல, எனக்கு ஒரே ஒரு கிஸ் கொடு அப்பதானே இறங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி வந்துட்டு இருக்கா. அவன் உடனே லூஸ் மாதிரி பண்ணாதடி, நம்ம இப்போ கோயில்ல இருக்கோம், மாஸ்டர் ஜி இதெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவ சொல்றா, மாஸ்டர் ஜி நம்ம இப்படி இருக்கிறத பார்த்தா உனக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு மணி நேரம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, அதுக்காக எல்லாம் என்னால உன்னை கிஸ் பண்ணாம இருக்க முடியாது, எனக்கு கிஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ தொப்புன்னு ஹீரோயினை கீழே போட்டுறான். கீழே போட்டதுல ஹீரோயின் மண்டையில லைட்டா அடிபட்டிருக்கும் போல. அவ பாத்தீங்கன்னா பெரிய கட்டா சுத்தி வச்சிருக்கா. இத பாக்குற அவனுமே உன்னோட மண்டையில கொஞ்சோண்டு அடிபட்டது, அதுக்கு எதுக்கடி எவ்வளவு பெரிய கட்டா சுத்தி வச்சிருக்க, உனக்கு இது கொஞ்சம் கூட நியாயமா தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா, நான் இந்த மாதிரி கட்டு போட்டாதான் உனக்கு என்ன பார்க்கும்போது கில்ட்டியா தோணும், சரி நம்மளாலதான் இவளுக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஹீரோயின் பைத்திய மாதிரி வளையிட்டு இருக்கா. அதை கேட்டோன்னே இவ சொல்றான், என்னோட லைஃப்ல ஒன்ன மாதிரி ஒரு வீணா போன ஜந்துவை நான் பார்த்ததே கிடையாது, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடுடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியெல்லாம் உன்னை விட்டு போவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கப்புறம் கோயில கூட்டி சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ வந்துட்டு, புருஷா நான் உனக்காக ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துவே தொல்லை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கூட்டிட்டு இருக்கும் போது ஹீரோவோட மாஸ்டர் ஜிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளான்ட்டை உடைச்சு விட்டுறா. இவனுமே ஹீரோயினை கத்தி அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கும் போது இவங்க வந்து நான் தான் தண்ணி ஊத்துவேன்னு சொல்லிட்டு ஹீரோ கால்ல இந்த பக்கெட்டை போட்டு விட்டுறான். அவன் வலி தாங்க முடியாம ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருக்கான். ஹீரோ சொல்றா, எதுக்கடி இப்படி என்ன போட்டு டார்ச்சர் பண்ற, நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வந்த மாதிரி தெரியல, நீ எனக்கு உபத்திரம் பண்ற மாதிரி இருக்கு, தயவு செஞ்சு இங்க இருந்து போடின்னு சொல்லி கத்திடுறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் தனியா வந்துட்டு, நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிருச்சு, இன்னும் நமக்கு பயிற்சி தேவைப்படுது, இதை விட நல்லதா ஒண்ணு பண்ணி ஹீரோவை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி இங்க இருந்து கூப்பிட்டு போயிடணும்னு நினைக்கிறா. ஹீரோ அதுக்கப்புறம் ரூம்ல உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வந்துட்டு ஹீரோவை செடியூஸ் பண்ற மாதிரி அவளுடைய ஷர்ட் பட்டன் எல்லாம் கழட்டிட்டு இருக்கா. ஹீரோக்கு இவ பண்றதெல்லாம் பார்த்து கடுப்பாயி அவன் ஹீரோயினை வெளில பிடிச்சு தள்ளி விட்டுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா. சரி நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணி ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு குருஜிக்கு ப்ராப்ளம் சொல்லிட்டு ஹீரோயின் என்ன விஷயம்னு சொல்லி கேட்க நீ அங்க போய் பாருன்னு சொல்றாங்க. ஹீரோயின் வேகமா அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்க போறா. அதாவது அந்த கோயில் பக்கத்துல இருக்கிறவங்க வந்துட்டு அங்க இருக்கிற குருஜி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த கோயில்ல ஒரு மரம் இருக்கும் போல, அங்க அந்த லேடியோட பையன் வந்துட்டு பழங்கள்லாம் பறிச்சு சாப்பிட்டு அங்க அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்கான் போல. இதனால கோயிலே ரொம்ப குப்பை மாதிரி ஆயிருக்கு. அதுக்குதான் மாஸ்டர் ஜியும் ஹீரோவும் அந்த பையனை திட்டிருப்பாங்க போல. அந்த பையன் பாத்தீங்கன்னா நேரா அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். அவங்க அம்மா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க. என்னோட குழந்தை என்ன இத்தினோண்டு பழத்தை எடுத்து சாப்பிட்டதுக்கு நீங்க அவனை திட்டி இருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல அப்படின்னு சொல்ல மாஸ்டர் ஜி சொல்றாங்க, இவன் பார்க்க ஒண்ணு குழந்தை மாதிரி தெரியல, நல்லா எருமக்கடா மாதிரி தானே இருக்கான், கோயிலை இப்படிதான் அசுத்தம் பண்றதா, இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, நீங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த லேடி பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஜி கிட்டே ஓவரா பேசிட்டு இருக்கா. ஐயோ என்னைய ஓவரா பேசிட்டு இருக்கா, என்னோட குழந்தைய அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் ஜியை மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் என்ன பண்றதுன்னு பாத்துட்டு இருக்கும் போது அந்த லேடி பாத்தீங்கன்னா ஓவரா பேசிட்டு ஹீரோவை அடிக்க வர, அப்ப ஹீரோயின் வந்து கையை பிடிச்சுக்கிறா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல, இது கோயில், நீங்க பாட்டுக்கு வந்து கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அந்த லேடி உடனே யாரே நீ என்னையே கையை பிடிச்சு மிரட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இவன் உடனே நான் ஹீரோவோட ஒய்ஃப்னு சொல்றா. அந்த லேடி உடனே ஹீரோயினை தப்பா பேச ஆரம்பிக்கிறா. என்ன மாங்கெல்லாம் மேரேஜ் பண்ண மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், என்ன
பிள்ளை மேரேஜ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? வெளியில கோயில் சொல்லிட்டு இந்த மாதிரி அசிங்கம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனையும் ஹீரோவும் பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றான், நீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, நான் இன்னும் அபிஷியலா வந்துட்டு மாங்க் ஆகல, நீங்க இப்படி பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் உடனே அப்ப நீ ஃபேக் மாங்காடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. அப்போ அந்த லேடிக்கு அவளோட பையன் கிட்ட இருந்து கால் வருது. இவ உடனே இங்க சண்டை நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே சொல்ல, அப்பதான் ஹீரோயினுக்கு தெரியுது இந்த லேடியோட பையன் அவளுடைய ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே அவளோட ஆபீஸ்க்கு கால் பண்ணி அந்த லேடியோட பையனை வேலையை விட்டு தூக்கிடுறா. அந்த லேடி பாத்தீங்கன்னா, என்னடி நடிச்சிட்டு இருக்கியா, என் பையன் ஆபீஸ்லயே வேலை பார்க்க போறான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. கொஞ்ச நேரத்திலே வந்துட்டு அந்த லேடிக்கு அவனோட பையன் கிட்ட இருந்து கால் வருது. அம்மா என்ன வேலையில இருந்து ஃபயர் பண்ணிட்டாங்கம்மா, அதுக்கு காரணம் நீங்க என் பாஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க, இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்பதான் அந்த லேடிக்கே தெரியுது ஹீரோயின் பெரிய பணக்காரின்னு சொல்லிட்டு. அவ பாத்தீங்கன்னா ஹீரோயின் முன்னாடி லிங்லன் பண்ணி கெஞ்ச ஆரம்பிக்கிறா. ஐயோ ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நாங்க இப்படி பேச மாட்டோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க, என்னோட ஹஸ்பண்ட் கிட்டயும் குருஜி கிட்டயும் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்ல அந்த லேடி உடனே ஹீரோ கிட்டயும் குருஜி கிட்டயும் மன்னிப்பு கேக்குறாங்க. குருஜியுமே இதுக்கப்புறம் யார்கிட்டயும் இந்த மாதிரி மோசமா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த குண்டு பையனுமே நான் இவங்க கிட்ட எல்லாம் சாரி கேட்க மாட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் மேல இடிச்சிடறான். ஹீரோயின் விழுக்கிற மாதிரி போக அப்ப ஹீரோ பிடிச்சிடறான். ஹீரோயின் ரொமான்டிக்கா பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அவன் உடனே அச்சிச்சோ அபச்சாரம் அபச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கீழே போட்டுறான். ஹீரோயினுக்கு இந்த டைம் கீழே விழுந்ததுல கையில அடிபட்டுருது. ஹீரோயின் திட்டிட்டு இருக்கா, அட வீணா போனவனே, அதான் என்ன புடிச்சலடா, அப்புறம் எதுக்குடா என்ன விட்ட, என்னோட கையை பாரு எவ்வளவு பெருசா உடைஞ்சு போச்சு, இப்ப நான் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவன் உடனே அதான் அந்த கை இருக்குல்ல அந்த கையில சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பேத்திட்டு இருக்கா. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட நான் கொஞ்ச நாள் இங்க ஸ்டே பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோ சொல்றான், எதுக்காக நீங்க இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்றீங்க, நான் உங்களுக்கு டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துட்டேன்ல, இதுக்கப்புறம் நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு ஒரு பிரதர் இருக்கான், நீங்க பேசாம அவனை மேரேஜ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு குழந்தை தானே வேணும், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாயிரா. நிஜமா சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கலையா, நீ என்ன அந்த அளவுக்கு வெறுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க இவன் சொல்றான், நான் உங்களை வெறுக்கல, இருந்தாலும் நான் சாமியாரா போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், இந்த ஜென்மத்துல நான் இதுக்காக தான் பருப்பெடுத்திருக்கேன், என்னால உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, என்னால நீங்க கேக்குறது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் மனசொடைஞ்சு போயிடுறா. அவ உடனே ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறா, நீங்க நினைக்கிற மாதிரி கேவலமான பொண்ணு நான் கிடையாது, நீங்க என்ன பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான், உங்களை பத்தி நான் தப்பா புரிஞ்சா என்ன, தப்பா புரியாட்டி என்ன, எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் இங்க இருந்து போறேன், நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவனால வேலை பார்க்கவே முடியல. அவ கையை விட்டு 3 ப்ராஜெக்ட் வேற போயிருச்சு. அவ ரொம்ப டென்ஷனா கத்திட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அதாவது ஹீரோயினுக்கு வந்துட்டு குழந்தை பிறக்கிறதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போல, அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவனுமே ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கான். அப்போ ஹீரோயினோட ரிப்போர்ட் கீழே விழுந்து கிடக்கும். அதை அவன் பாத்துறான். அதை பார்த்து அவன் புரிஞ்சுக்கிட்டான் ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஹீரோ அதுக்கப்புறம் அவனோட கோயிலுக்கு வந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இப்ப அவனால கான்சென்ட்ரேட் பண்ணி எதுவுமே பண்ண முடியல. இப்போ தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, உன்னாலதான் ஹீரோயினுக்கு 3 ப்ராஜெக்ட் கைவிட்டு போயிருச்சு, அவ இப்ப ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ல இருக்கா, அவளுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஃபேமிலியே கிடைச்சது இல்ல, நீ அவ கூட இருந்தா நல்லா இருக்கும் தான் நினைச்சேன், ஆனா உன்னால அந்த பொண்ணு தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, உனக்கு அவளை பிடிக்கலைன்னா அவளை நீ டைவர்ஸ் பண்ணிரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோமே சரி நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான், கடவுள் என்ன வச்சிருக்காங்களோ அதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஒரு பார்ட்டிக்கு தான் வந்திருக்காங்க. அதாவது ஹீரோயினோட கையை விட்டு போன 3 ப்ராஜெக்ட்மே வந்துட்டு இந்த ஹேக் குரூப்போட பிரசிடென்ட் தான் கிடைச்சிருக்கு. இவன் பேரு கிம். இவன் அதுக்கு தான் இப்போ பார்ட்டி வச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் லேட்டா வந்தோன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஹீரோயினை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க, என்ன இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டிக்கு லேட்டா வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே சரி அதை விடுங்க, இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த கிம் உடனே சரி ப்ராஜெக்ட் பத்தி பேசணும்னா நீங்க லேட்டா வந்ததுக்கு நிறைய ட்ரிங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை நிறைய ட்ரிங்க் பண்ண வைக்கிறான். அப்போ ஹீரோயின்மே அதை எடுத்து ட்ரிங்க் பண்ண போகும்போது ஹீரோ அங்க வந்து அந்த ட்ரிங்க் எடுத்து கிம்மோட மூஞ்சிலே ஊத்தி விட்டுறான். அங்க வந்திருக்காங்கல்ல, ஏ நீ மாங்க் தானே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க வரது தப்பு தெரியாதா உனக்கு, வந்தது மட்டும் இல்லாம எங்க கிம் சரியா அசிங்கப்படுத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே நான் இங்க வந்து தப்புதான், ஆனா ஒரு பொண்ணை எல்லாரும் சேர்ந்து அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கல்ல, அது அதை விட தப்பு, ஹீரோயினை அங்க இருந்து வெளில கூப்பிட்டு போலான்னு சொல்லி பாக்குறான். ஆனா கிம் வந்து கடுப்பாயிடுறான், என்ன ஏன் மூஞ்சிலே சரக்கு ஊத்திட்டு இங்க இருந்து போலான்னு பாக்குறியா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சொல்றா, இவங்க என்னோட ஹஸ்பண்ட் தான், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சாரி கேட்டுட்டு இருக்கா. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் பல்ல காட்டுறாங்க, என்ன ஒயிட் உங்களுக்கு மாங்கோட மேரேஜ் ஆயிருக்கா, இவங்க ஒரு மாங்க் தானே, இவங்க எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும், நீங்க 2 பேரும் என்ன ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களா பெட்ல அப்படின்னு சொல்லிட்டு மோசமா கேட்டுட்டு இருக்காங்க. கேம் உடனே ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு அந்த மாங்கை விட நான் எல்லா விஷயத்துலயுமே பெட்டரா இருப்பேன், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ஹீரோக்கு செமையா கடுப்பாயி அவனை அடிச்சிடுறாங்க. அவனுக்கு பாத்தீங்கன்னா அடிப்படக்கூடாத இடத்துல பட்டுருச்சு போல, அவன் கடந்து கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் சரி வாங்க நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து போயிடுறா. அவங்க 2
பேரும் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துல தான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோ கடவுள் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ஐயோ அவங்கள நான் அடிக்க கூடாத இடத்துல அடிச்சுட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நீ அடிச்சது தப்பே இல்ல, அவனுக்கு நல்லா தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட தான் கார்ல வந்துட்டு இருக்கா. ஹீரோ கேக்குறா, என்னாலதான் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் உங்க கையை விட்டு போச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, இந்த ப்ராஜெக்ட் போனா நான் அடுத்த ப்ராஜெக்ட் வாங்கிக்குவேன், சரி இப்ப சொல்லு நம்ம 2 பேரும் குழந்தை பெத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவன் உடனே ஐயோ அபச்சாரம் அபச்சாரம் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல, இவ சொல்றா, ஏன் அப்படி சொல்ற, உனக்கும் எனக்கும் தான் மேரேஜ் ஆயிடுச்சு, நான் உன்னோட ஒய்ஃப், எதுவும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ கேக்குறான், ஹாஸ்பிட்டல்ல உங்களை பார்த்தேன், உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ல பார்த்தேன், அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் உடனே அட பாவி அப்படி என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் சொல்றா, இல்ல இல்ல நான் எதிர்ச்சியா தான் ஹாஸ்பிட்டல்ல வந்தேன், அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் உடனே எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியா போயிடும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப கார் இவங்க போயிட்டு இருக்கும்போது டிரைவர் சடனா பிரேக் போட 2 பேருமே கிஸ் பண்ற மாதிரி ஆயிருது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ உட்கார்ந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோயின் ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்துட்டு வந்து, வா நம்ம 2 ஸ்ட்ராபெரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயில வச்சு ஊட்டுற மாதிரி இருக்கு. இவனுமே ஆரம்பத்துல தயங்கினாலும் இப்போ ஹீரோயின் கிட்ட அந்த ஸ்ட்ராபெரியை சாப்பிடுற மாதிரி வரா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கனவுல தான் நடந்துட்டு இருக்கு போல. ஹீரோ அவனோட சிஷ்யன் கூட தான் படுத்துட்டு இருக்கான். அவனதான் கிஸ் பண்ற மாதிரி போயிட்டு இருக்கா. சிஷ்யன் கடந்து கத்திட்டு இருக்கான், ஐயோ மாஸ்டர் கண்ணை திறந்து பாருங்க, நான் உங்களோட சிஷ்யன், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஹீரோக்கு அப்பதான் நினைவே வருது, அச்சோ நம்ம என்ன பாவம் பண்ண பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல. அதான் அவனுக்கு இந்த மாதிரிலாம் கனவு வருது. அந்த சிஷ்யா உடனே ஐயோ உங்க கூட மனுஷன் தூங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இவனுக்கு ரொம்ப எம்பாரசிங் ஆயிடுது. இவன் கடந்துட்டு அச்சோ நமக்கு என்ன ஆச்சு, நம்ம எதுக்கு இப்படி கேவலமா நடந்துட்டு இருக்கோம், என்னோட மைண்டை சுத்தப்படுத்தணும், எனக்கு ஸ்ட்ராபெரி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சாமி கும்பிட்டு இருக்கான். ஹீரோயின் ஆபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க பிஎஸ் சொல்றாங்க, அந்த கிம் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கணும்னா நீங்க அவன் கூட ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுமாமா, அப்பதான் அவன் ப்ராஜெக்ட் தருவானாமா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாகுது. அப்போ கிம் கிட்ட இருந்து தான் ஹீரோயினுக்கு கால் வருது. அவன் சொல்றா, நீ என்னோட டீலுக்கு ஒத்துக்கிட்டாத உனக்கு நான் ப்ராஜெக்ட் தருவேன்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றா, அப்படி ஒரு கேவலமான ப்ராஜெக்ட் எனக்கு தேவையே இல்ல, நான் என் திறமையை யூஸ் பண்ணி எப்படியாவது உங்ககிட்ட இருந்து நான் அந்த ப்ராஜெக்ட்டை வாங்குவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்க்க தான் ஆபீஸ்க்கு வந்திருக்கான். அங்க இருக்கிற பொண்ணுகெல்லாம் ஹீரோவை சுத்தி வளைச்சிட்டு, இவன் பார்க்க செமையா ஹேண்ட்ஸமா இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோவை கொஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு என்ன பண்றேன்னு தெரியல. அவன் உடனே ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாதீங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பார்த்து செம கடுப்பாயிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட கசின் அங்க வந்துட்டு ஹீரோ பார்த்தோன்னே செமையா இம்ப்ரெஸ் ஆயிடுறா. அவன் நேரா ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, நீங்க பார்க்க செம ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, என்ன நீங்க மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இவ எப்படி பேசுறத பார்த்தோன்னே செம கடுப்பாயிட்டு இருக்கு. என்னோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குன்னே வருவா போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, இங்க பாருங்க நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு ஆல்ரெடி வைஃப் இருக்கு, எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னோன்னா அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் பல்ல காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க மாங்க் தானே, உங்களுக்கு எப்படி மேரேஜ் ஆயிருக்கும், நீங்க போய் தானே சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட கசின் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஓ அப்ப உங்களுக்கு வைஃப் இருக்கா, அப்போ நான் உங்களை கிஸ் பண்ணா தப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ண போறா. இத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிருச்சு. அவ உடனே அவளை தள்ளி விட்டுட்டு அவ கிஸ் பண்ண வரும்போது ஒரு முள்ளிச்சி எடுத்து அவளோட வாயிலே வச்சிடறா. அது அவளோட வாயிலே குத்திடுது. அவ வலிக்குதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. கசின் திட்டுறா, உனக்கு என்னடி வந்துச்சு, நான் தான் மாங்க கிஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ சொல்றா, அவன் உங்களுக்கு தான் மாங்க், எனக்கு அவன் ஹஸ்பண்ட், என் ஹஸ்பண்ட் பக்கத்துல யாராவது வந்தீங்க எல்லாத்தையும் தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோமே ஆமாமா இவங்க தான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லி பயந்துட்டே சொல்லிட்டு இருக்கான். கசின் உடனே என்னடி நீ போய் இந்த மாங்கிய மேரேஜ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, ஆமா நான் இவங்கள தான் மேரேஜ் பண்ணிருக்கேன், உனக்கு என்ன, நான் வேற யாராவது மேரேஜ் பண்ணா அவனை செடியூஸ் பண்ணி உன்னோட வழக்குள்ள போடலான்னு பாத்திருக்க, ஆனா பாத்தியா என்னோட ஹஸ்பண்ட் யார் வளைச்சாலும் வளைய மாட்டாரு, அவரை மாதிரி ஒருத்தர் தேடினால கிடைக்காது போ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கசினை துரத்தி விட்டுறாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறா. இந்த மாதிரி என்னோட ஆபீஸ்க்கு ஒரு மாடல் வரல, அவனுக்கு பதிலா நீ என்னோட மாடலா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுமே ஹீரோயின் கேட்டதுக்காக மாடலா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். ஹீரோயின்மே சரி இந்த ட்ரெஸ்ல நீ பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்க, ஆனா யாராவது உன்னை வந்து செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா நீ என்கிட்ட வந்து சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வார்ன் பண்ணிட்டு போறான். இங்க போட்டோகிராஃபருமே வந்துட்டு ஹீரோவை மாடலா போட்டோ எடுத்துட்டு, நீ பார்க்க செம ஹேண்ட்ஸமா இருக்கியா, உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பாராட்டிட்டு போறாங்க. அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட கசின் வந்துட்டு மறுபடியுமே ஹீரோவை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ண, ஹீரோ உடனே இவளை பார்த்தோன்னே பேய பார்த்த மாதிரி பயந்து அங்க இருந்து ஓடி போயிடுறான். இவளுக்கு செம கடுப்பா இருக்கு, இவனே நான் எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை அவளோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கா. ரொம்ப டைம் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் நீ டெம்பிளுக்கு போக வேண்டாம், நீ இன்னைக்கு நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிக்கோ, எனக்கு ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்கு, நான் முடிச்சிட்டு காலையில வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்போ ஹீரோ மட்டும்தான் வந்துட்டு வீட்டுல தனியா இருக்கான். அப்பன்னு பார்த்து சடனா கரண்ட் கட் ஆகுது. ஹீரோமே என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கிம்மோட
அடியாட்கள் எல்லாம் வந்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஏதோ ஒரு முக்கியமான ஃபைல் வச்சிருப்பா போல, அதை திருடிட்டு வரதான் கிம் ஆள் அனுப்பி இருக்கான். இவங்கெல்லாம் வந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சிருது. அவன் உடனே அவங்களுக்கே தெரியாம எல்லாத்தையும் அடிச்சு போட்டுறான். ஹீரோ அதுக்கப்புறம் வார்ன் பண்ணிருப்பான், இதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃப் பக்கம் யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோயின் அவளுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கா. வந்தவ ஹீரோவை இந்த ட்ரெஸ்ல பார்த்தோன்னே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறா. அவ வந்துட்டு ஹீரோ அவகிட்ட ரொமான்ஸ் பண்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ என்னாச்சு வாங்க சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடா. அப்பதான் ஹீரோயினுக்குமே தெரியுது இதெல்லாம் கனவுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு சரி நீங்க எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்கல்ல, இந்த பால் குடிங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்க அவ உடனே ஹீரோ கிட்ட ஃபிளர்ட் பண்ண ஆரம்பிச்சிடறா. இவன் ஹீரோயின் கிட்ட இருந்து தள்ளி போகணும்னு பார்த்துட்டே தான் இருக்கான். ஆனா அவ விட மாட்டேங்கிறா. எனக்கு மாடலா வந்தல பார்க்க செம ஹேண்ட்ஸமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஃபிளர்ட் பண்ணவே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ கலந்து ஓடலான்னு சொல்லி பாக்குறதுக்குள்ள இவ ஹீரோவை பிளாக் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவன் உடனே ஐயோ அபச்சாரம் அபச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறான். ஹீரோயின் இந்த கதவை தட்டிட்டு இருக்கா. ஏய் உண்மை சொல்லு, உனக்கு இந்த டைம் நான் கிஸ் பண்ணது பிடிச்சது தானே, நீயுமே என்ஜாய் பண்ண மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு வெளில வந்து அவனோட லிப்ஸ் டிஷ்யூ வச்சு தொடச்சு காமிச்சிட்டு இருக்கா. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் உடனே ரொம்ப ஓவரா பண்ணாதடா, உனக்கு நான் கிஸ் பண்ணது பிடிக்கலனா அந்த லிப்ஸையே வெட்டி எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. நெக்ஸ்ட் இல்ல ஹீரோ உட்கார்ந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஹீரோயின் கூட இருந்த ஞாபகம் எல்லாம் வந்து அவன் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கான். அவனால சரியா மெடிடேட் கூட பண்ண முடியல. அவன் உடனே அங்க இருக்கிற புக் எல்லாம் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம கண்டிப்பா செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எதுவுமே வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள சுத்தி பிரஸ் எல்லாம் இருந்து நிறைய क्वेश्चन கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க ஏதோ ஒரு மாங்க ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிருக்கீங்களாமா, நீங்க பண்றதெல்லாம் சரியா, உங்க கசின் தான் இத பத்தி எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அங்க அந்த கசின்மே வந்துடுறா. அவ சொல்றா அந்த மாங்கு அது மட்டும் பண்ணல, அவங்க என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல அநியாயமா பழி போட்டுட்டு இருக்கா. ஹீரோ இவனை இன்சல்ட் பண்ணிருப்பா இல்லையா, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் முடியும் அழுது நடிப்பு போட்டுட்டு இருக்கா. அந்த மாங்கு நல்லவனே கிடையாது, இவ ஹஸ்பண்ட் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்ற இதெல்லாம் உண்மையாவே இருக்காது, என்னோட ஆபீஸ்ல கேமரா இருக்கு, நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் காமிச்சிட்டு இருக்கா. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோ போனதுக்கு அப்புறம் இவதான் வந்துட்டு அவளோட ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் தான் வெளில வந்துட்டு இவதான் ஹீரோ கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு நடிப்பு போட்டிருப்பா போல. இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு இல்லையா, அதனால ஹீரோயின் அவளுடைய கசினை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்றா. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ ஆபீஸ்க்கு வரா. அவனுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது தெரியாது. அவன் வந்து சொல்றான், நான் உங்களுக்கு கால் பண்ண உங்க பிஏ நீங்க ஏதோ ட்ரபிள்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க, அதான் என்னமோ ஏதோன்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட பிஏ உடனே அச்சிச்சோ நான் எதுவும் சொல்லப்பா, நீங்களே பேசி சால்வ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறா. ஹீரோவை பார்த்தோன்னா அங்க இருக்கிற பிரஸ் எல்லாம் வந்துட்டு ஹீரோவை தொல்லை பண்ண வந்துடுறாங்க. இவங்க தான் உங்களோட ஹஸ்பண்டா, நீங்க இவங்களதான் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இவங்க எல்லாம் கொஸ்டின் கேட்கறத பார்த்தோன்னு செம கடுப்பா இருக்கு. அவ சண்டை போட போறா. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிட்டு அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க பாருங்க, நான் இன்னும் மாங்க் ஆகல, நான் மாங்க் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு, நீங்க யாரும் ஹீரோயினை பத்தி தப்பா பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை அங்க இருந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை பார்க்க அவங்க அங்கிள் தான் வந்திருக்காங்க. நான் உனக்கு இன்னைக்கு ஒரு டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன், அங்க நிறைய கிளைண்ட் எல்லாம் வருவாங்க, அவங்க கிட்ட பேசி எப்படியாவது நீ ப்ராஜெக்ட் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே சரி அங்கிள் நீங்க சொன்ன மாதிரியே வந்தாருன்னு சொல்றா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட பிஏ சொல்றான், அவங்களோட எக்ஸ்பியான்சி செட் பண்ண ட்ராப் இது, நீங்க அந்த டின்னருக்கு போகாம இருக்கிறதே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோயின்மே அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நைட்டு அங்க டின்னருக்கு போறா. ஹீரோயின் அங்க இருக்கிற கிளைண்ட் கிட்ட நல்லா பேசிட்டு அவளுமே வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒருத்தன் வந்து ஹீரோயின் மேல நீடல் வச்சு குத்தலாம்னு சொல்லிட்டு வரதுக்குள்ள ஹீரோயின் அதை ஸ்டாப் பண்ணிடுறா. உடனே அந்த அங்கிளும் கிளைண்ட்டும் இங்க என்ன நடக்குது, உடனே போலீஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, நடிச்சது போதும் அங்கிள், இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட சேர்ந்து தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன அசிங்கப்படுத்துறேன்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோ வந்துட்டு அந்த ஹோட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இவனுக்கு ஹீரோயினோட பிஏ வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க போல ஹீரோயினுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இவன் அதனால ஹீரோயினை காப்பாத்த தான் வந்திருக்கான். இவன் வேகமா அங்க போய் பார்த்தா ஹீரோயின் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு துவைச்சு வச்சிருக்கா. இத பார்த்து ஹீரோவுமே செமையா ஷாக் ஆயிடுறான். ஆமா இதுவே ஒரு பிசாசு தான், இதை காப்பாத்த வந்தோம் பாரு, என்னோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, எதுக்காக இங்க வந்த,
வந்த? நீ என்ன காப்பாத்துறதுக்கு தான் வந்தியா? என் மேல உனக்கு அவ்வளவு பாசமா? உனக்கு தான் என்ன பத்தி தெரியும்லடா, நான் எப்படியோ தப்பிச்சு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடி வாங்கின கிளைண்ட் எல்லாம் ஹீரோவோட காலை பிடிச்சு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஐயோ தயவு செஞ்சு இந்த பேய்கிட்ட இருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க, அடி வெளுத்து எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அங்கிள் உடனே என்னை எப்படியாவது காப்பாத்திங்க இருந்து கூப்பிட்டு போயிடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப வெளில தான் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட எக்ஸ்பீரியன்ஸுமே வந்துட்டு ஹீரோயினுக்காக ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒருத்தர் நீடில் வச்சு குத்த வந்திருப்பான் இல்லையா, அது ஹீரோயினா மயக்கம் போட வைக்கிற நீடில் தான். இவன் தான் ஹீரோயின் கூட ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுத்து ஹீரோயினை மிரட்டலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிளான் போட்டு வச்சிருப்பான் இல்லையா, அதை ட்ரை பண்ண தான் பாத்திருக்கான். இப்ப இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு அவனை அடிச்சு மயக்கம் போட வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அவனோட மூஞ்சில வாயில எல்லாம் அவன் சீட்டர்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நியூஸ் ஃபுல்லா வந்துருச்சு. அவனோட மானமே போயிருச்சு. அவன் அங்கிருந்து அசிங்கப்பட்டு ஓடிட்டு இருக்கா. இதை பார்த்து ஹீரோயின் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோ தான் வந்துட்டு ஐயோ நான் பெரிய பாவம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த கடவுள் தான் என்ன மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு இவ சொல்றா இவெல்லாம் கெட்டவன் தான், இவனை நீ பனிஷ் பண்ணதுக்கு கடவுள் உன்னை தண்டிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் இந்த ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கா. அவளை செக் பண்ணிட்டு டாக்டர் நீ இப்ப கியூர் ஆயிட்ட, உன்னால குழந்தை பெத்துக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. நான் இப்போ கியூர் ஆயிட்டேன், நம்ம 2 பேரும் குழந்தை பெத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா அதெல்லாம் செட் ஆகாது, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே போய் சொல்லாத, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஆனா உண்மையிலே ஹீரோக்குமே வந்துட்டு ஹீரோயினை ரொம்ப தான் பிடிச்சிருக்கு. ஆனா அவ அதை சொல்லாமலே மறைச்சிட்டு இருக்கான். ஹீரோவை கோயில விட்டுட்டு இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அவ வீட்டுக்கு வந்தப்போ யாரோ அவளை தலையில அடிச்சு மயக்கமாக்கிடுறாங்க. அவ ஹீரோ கிட்ட போன்ல பேசிட்டு தான் வந்துட்டு இருப்பா. நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் அவளை யாரோ அடிச்சிருப்பாங்க. இதை ஹீரோ வந்து கேட்டுறான். ஹீரோயினுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோன்னே அவன் ஹீரோயினுக்கு தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்கான். இவனுக்கு இங்க கோயில்ல இருக்க முடியல, எப்படியாவது ஹீரோயினை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினை பாத்தீங்கன்னா அந்த கிம் தான் கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கா. ஹீரோயின் கேட்கற என்ன இதுக்கடா கிட்னாப் பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க இவன் சொல்ற நான் உன்கிட்ட பேசதா, நான் உனக்கு என்னோட ப்ராஜெக்ட் தரேன், அதுக்கு பதிலா நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கணும், நீ உன்னோட அந்த மாங்க் ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, அவன்கிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட எல்லாமே இருக்கு, நீயும் நானும் ஒண்ணு சேர்ந்தா இந்த உலகத்தையே ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா நீ எனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் உன் ப்ராஜெக்டே கொடுத்தாலும் எனக்கு நீ வேண்டாம், எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு என் ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க அப்போ ஹீரோ உள்ள வரா. ஹீரோவை இந்த கிம்மோட ஆளு கட்டையிலே அடிச்சிடுறாங்க. அவன் உடனே மயக்கம் போற மாதிரி ஆயிடுறான். ஹீரோயின் பார்த்துட்டு நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே நீ இப்ப நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு ஹீரோயினோட மடியிலே மயங்கி போயிடுறான். ஏன் சொல்றான் உனக்கு லாஸ்டா நான் ஒரு டைம் ஆஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீல் பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே எனக்கு உன்னோட டீல் தேவையில்லை போடா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு வெளில வந்துடுறா. ஹீரோக்கு தலையில அடிபட்டிருக்கும் இல்லையா, அதனால ஹீரோயின் ஹீரோவா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஹீரோக்கு கான்சியஸே வருது. ஹீரோயின் கேக்குற நீ என்ன லூசா, எதுக்கு நீ என்ன காப்பாத்த வந்த, இப்ப பாரு உனக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்ல அவன் சொல்றா ஆமா நீ என்னோட ஒய்ஃப் தானே, உன்னை காப்பாத்த நான் வராம வேற யார் வருவாங்க அப்படின்னு சொல்ல இவ உடனே நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் உடனே பிசாசு, அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அடிக்கிறா என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வெளில வந்து அவங்க பேய் கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி அந்த கிம் வந்துட்டு இல்லீகலா நிறைய வேலை பண்ணிட்டு இருக்கான், அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும், அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஹஸ்பண்டே அடிச்சிருப்பான், அதுக்கு அவனை கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட நான் இப்போ டெம்பிளுக்கு போலான்னு நினைக்கிறேன், நாளைக்கு முக்கியமான ஒரு பூஜை இருக்கு, நான் கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே டே மொட்டை மண்டியா உனக்கு இன்னும் உடம்பு சரியாகலடா, நீ சரியானதுக்கு அப்புறம் அங்க போய் பூஜை பண்ணிக்கலாம், நீ கொஞ்ச நேரம் இங்க இருந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவன் உடனே உன் தொல்லை தாங்க முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கான். ஹீரோ இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். நைட்டு ஹீரோயின் தான் வந்துட்டு ஹீரோ கூட ஸ்டே பண்ணிட்டு இருக்கா. ஹீரோமே ஹீரோயினை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நல்லாவே ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா உனக்கு டேப்லெட் சாப்பிட கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் வேணா உனக்கு வாயாலே ஊட்டி விட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் உடனே அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் நல்லா படுத்து தூங்கிடுறாங்க. ஹீரோ பக்கத்துல தான் ஹீரோயினுமே படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா தெரியுது. அவன் ஹீரோயினை நகர்த்தி விடுறான். ஆனா அப்ப ஹீரோயின் ஹீரோவை டைட்டா ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறா. அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவனுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு, இருந்தாலும் அவன் சாமியாரா போகணும்னு நினைக்கிறான். அவன் ஹீரோயின் மேல இருக்க ஃபீலிங்ஸை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை அவனோட டெம்பிளுக்கு தான் கூப்பிட்டு வந்து விட்டுருக்கான். ஹீரோயின் அப்போ ஹீரோவை தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்கா. ஹீரோ ரொம்ப தாங்கிட்டே சொல்றான் நீ என்ன கொஞ்சம் டச் பண்ணாம பேசுறியா, இந்த ரூம்ல கேமரா இருக்கு, மாஸ்டர் ஜி இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, நீ இங்க இருந்து போறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் உடனே ஓ மாஸ்டர் ஜி இதெல்லாம் பாப்பாங்களா, சரி எனக்கு இப்ப குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் தெரியாம ஹீரோவோட அந்த இடத்துல டச் பண்ணிடுறா. அப்பன்னு பார்த்து குருஜியும் உள்ள வந்துட்டு இருக்காங்க.
இவங்க 2 பேரும் இப்படி இருக்கத பார்த்தோன்னே மாஸ்டர் ஜிக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. அச்சச்சோ அபச்சாரம் அபச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில போயிடுறாங்க. ஹீரோ வந்து கத்திட்டு இருக்கா, மாஸ்டர் ஜி நீங்க பாக்குறது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பக்கத்துல முறைச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கா. இவன் பாத்தீங்கன்னா ஹீரோயினை மண்டையிலே அடிச்சிருப்பான் போல, அதுக்குதான் சாரி கேட்டுட்டு இருக்கான். இவ உடனே அடிச்சுட்டு சாரி அடா கேக்குற, உன் கூட வந்ததுல இருந்து எனக்கு அடிமட்டு தாண்டா பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் உடனே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அப்பயுமே மன்னிக்கிற மாதிரி தெரியல. இவன் உடனே எனக்கு காய்ச்சல் தெரியுமா, என்ன பாத்துக்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே ஹீரோ எங்க போனாலும் அவன் கூட கம்பெனி கொடுத்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான் எனக்கு கோல்டு இல்ல, என்ன ஹக் பண்ணா கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, ஏண்டா எத்தனை டைம் நான் உன்னை ஹக் பண்ண கூப்பிட்டு இருக்கேன், குழந்தை பெத்துக்கலான்னு கூப்பிட்டு இருக்கேன், அப்ப நீ வந்திருக்கியா, இப்போ உனக்கு ஆல்ரெடி ஃபீவர் வேற, உன்னை ஹக் பண்ணி எனக்கும் ஃபீவர் வரணுமா, பேசாம போயிரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோ உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோவோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் ஒருத்தி வரா. இவ பேரு லில்லி. அவ வந்து ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. உங்களை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆகுது, நீங்க மாங்க் ஆக போறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், ஏன் இப்படி பண்றீங்க, நீங்க மட்டும் மாங்க் ஆகலைன்னா உங்களுக்கும் எனக்கும் தான் மேரேஜ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே பக்கத்துல இருந்துட்டு, ஓ இதெல்லாம் வேற நடந்திருக்கா, என்னமோ எந்த பொண்ணுமே பார்க்காத மாதிரி சொல்லிட்டு இருந்த, பார்த்தா உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் வந்திருக்காளே, உனக்கும் அவளுக்கும் எத்தனை நாளா ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே ப்ராமிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க பாரு, நான் சின்ன வயசுல அவ கூட ஃப்ரெண்டா இருந்தேன், நான் இப்போ பெருசாயிட்டேன்ல, இவ கூட இந்த டைம் கூட எனக்கு ஞாபகமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். லில்லி உடனே, நீங்க என்ன அவகிட்டே பேசிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்காக தானே வந்தேன், நீங்க ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, உங்க அண்ணா அப்ராட்ல இருந்து வந்துட்டாங்க, நீங்க அவங்கள பார்க்க வீட்டுக்கு வரீங்களா, தாத்தா கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனுமே சரி எனக்கு வீட்டுக்கு வர வழி தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போமா அப்படின்னு சொல்ல லில்லி பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இதெல்லாம் பார்க்க ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிட்டு இருக்கு. அவ கோவமா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இவன் சொல்றான், இல்ல இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு லில்லியை துரத்தி விட்டுறான். ஹீரோ இப்போ ஹீரோயினை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல. ஹீரோயின் ஆபீஸ்ல இருக்கும் போது கூட ஹீரோ கால் பண்ணி பேசிட்டு இருக்கான், நீ டைமுக்கு சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டோன்னே ஹீரோயின்மே, ஹே நீ இப்படி எல்லாம் விசாரிக்கிறேன்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே, நம்ம 2 பேரும் ஏன் குழந்தை பெத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவன் உடனே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களை சும்மா மிஸ் பண்ண அதான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஹீரோ அதுக்கப்புறம் அவனோட பிரேயர்லாம் முடிச்சுட்டு தூங்கலான்னு சொல்லி போறப்போ ஹீரோவை பின்னாடி அந்த லில்லி தான் வந்து ஹக் பண்றான். ஆனா ஹீரோ என்ன நினைச்சுக்கிறானா, ஹீரோயின் தான் இவளை பார்க்க வந்திருக்கான்னு நினைச்சிட்டு ஹீரோ பல்ல கட்டிட்டே திரும்ப பார்த்தா இந்த லில்லி இருக்கா. லில்லியை பார்த்தா அவன் செம்மையா ஷாக் ஆயிடுறான். ஐயோ என்ன மன்னிச்சிரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அவ ஹீரோவை செடியூஸ் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க வேலை வச்சுக்காத, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருச்சு, நான் ஹீரோயினுக்கு எப்பயுமே துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்தி விட்டுறான். இந்த லில்லி பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு தான் வந்திருப்பா போல. அவ ஹீரோவை ஹக் பண்ணும்போது ஒரு ஆள் கிட்ட சொல்லி போட்டோ எடுக்க சொல்லிருப்பா. இந்த லில்லி அந்த போட்டோவை பார்த்துட்டு உடனே ஹீரோயினும் இந்த போட்டோ வச்சு நான் பிரிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ வில்லத்தனமா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு அதுக்கப்புறம் அவனோட அண்ணன்காரன் தான் கால் பண்றான், டே தம்பி நான் இங்க சைனா வந்துட்டேன், என்னை பார்க்க நீ எப்படா வருவ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவனுமே வந்துட்டு சரி அண்ணா உங்களை பார்க்க வரேன்னு சொல்றான். அப்போ லில்லியுமே வந்துட்டு ஹீரோவை அங்கிருந்து கூப்பிட்டு போயிடுறான். ஹீரோவோட அண்ணா பாத்தீங்கன்னா கால் நடக்க முடியாது போல, அவங்க வீல் சேர்ல தான் இருக்காங்க. ஹீரோ அண்ணா ஹீரோவை பார்த்துட்டு உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது, எப்படிடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவனுமே நான் நல்லா இருக்கேண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க கண்டிஷன் இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போ தாத்தா உடனே இந்த வீணா போனவன் இங்க எதுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போறாங்க. ஹீரோவும் அவங்க அண்ணாவும் தான் தனியா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோ வந்துட்டு எதுக்காக மாங்க் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னா, இவனாலதான் இவன் அண்ணாக்கு கால் நடக்க முடியாம போயிருக்கும், அந்த கில்ட்டில தான் இவன் இந்த மாதிரி மாங்கா போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இப்ப கூட அவன் அண்ணா கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான். அவன் அண்ணாவுமே அதெல்லாம் நான் எப்பயோ மறந்துட்டேன்டா, நீ மாங்கெல்லாம் ஆக வேண்டாம், நீ உன்னோட லைஃப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல இந்த லில்லி இருக்கா இல்லையா, அவ ஹீரோ கூட ஒன்னா அந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். ஹீரோ கண்டிப்பா இப்படி எல்லாம் பண்ண மாட்டான், இந்த லில்லி தான் ஏதோ வேலை பாக்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ உடனே அவளோட பேய்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி லில்லி பத்தி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்றா. அவ உடனே கொஞ்ச நேரத்துல இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறா. அவ பாத்தீங்கன்னா நல்ல பொண்ணே கிடையாது போல, ஸ்கூல்ல நிறைய பேத்த புள்ளி பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாம அவ அந்த கிம்மோட ஆளுங்கிற விஷயமே தெரிய வருது. நெக்ஸ்ட் சீன்ல தாத்தா வந்துட்டு ஹீரோவை மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு ஒன்னாலதான் கொடுக்க முடியும், எப்ப நீ குழந்தை பெத்துக்கலான்ட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ தடுமாறிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே தாத்தா சொல்றாங்க, சரிடா நீ அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிரு, நான் உனக்கு லில்லிய மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ரொம்பவே கோவமாயிருது. நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்க முடியாது, என்னால ஹீரோனை டைவர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து போயிடுறான். ஹீரோ தாத்தா கிட்ட சண்டை போட்டுட்டு நேரா இப்ப ஹீரோயினை தான் பார்க்க வந்திருக்கான். ஹீரோயின் ஹீரோவை பார்த்த உடனே லில்லியா அவனும் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்க போட்டோவை எடுத்து காட்ட அவன் சொல்றான், இது
நானே கிடையாது, நீ இதை நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா, எனக்கு தான் உன்னை பத்தி நல்லாவே தெரியுமே, நீ இப்படி பண்ணிட்டாலும் இது ஃபேக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் தாத்தா கிட்ட அவன் சண்டை போட்ட விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுறான். ஹீரோயின்மே சரி கவலைப்படாத விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அவளோட ஆபீஸ்க்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கா. ஹீரோக்கு அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட்டிக்கு போறோம், நீ எனக்கு கம்பெனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோமே சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட தான் ரெடி ஆகி போக போறான். அப்பன்னு பார்த்து ஹீரோவோட அண்ணாக்கார்கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வரும். அதனால அவன் ஹீரோனை விட்டுட்டு அவன் அண்ணாவை பார்க்க போயிடுறான். ஹீரோயின் மட்டும்தான் போய் தனியா பார்ட்டி அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருப்பா போல. அவ வீட்டுக்கு வரும்போது நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோ கேக்குறா, எதுக்கு நீ இவ்வளவு குடிச்சிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா, எல்லாம் ஒன்னாலதான், என்னை விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டல, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் சொல்றான், என் அண்ணா என்ன எமர்ஜென்சின்னு கூப்பிட்டான், அதனாலதான் நான் போனேன், இதுக்கப்புறம் யார் கூப்பிட்டாலும் போக மாட்டேன், அதுக்காக நீ ஏன் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் விழுகிற மாதிரி போறான். இவன் தான் ஹீரோயினை தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறான். அப்ப ஹீரோயின் ஹீரோவை போக விடாம பிடிச்சு வச்சுட்டு அவ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப ஹீரோ உடனே ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிட்டு, போதும் இதுக்கப்புறம் என்னோட ஃபீலிங்ஸை என்னால கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்போ ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த நைட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஹக் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் நான் மாங்காக வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன், நீ கேட்ட மாதிரி ஒரு சந்தோஷமான லைஃபை நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் ஹீரோவை ஸ்டாப் பண்ணிட்டு, நீ இவ்வளவு நாளா என்கிட்ட டைவர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தல்ல, இந்த டைவர்ஸ் பேப்பர்ல நான் சைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டைவர்ஸ் ஃபார்ம் கொடுக்கறா. ஹீரோ இதை பார்த்தோன்னே செமையா ஷாக் ஆயிடுறான். உனக்கு என்னாச்சு, நான் மாங்காகன்னு நினைக்கிறப்போ என் பின்னாடி சுத்தி சுத்தி வந்து என்ன டார்ச்சர் பண்ண, இப்போ நான் அதெல்லாம் விட்டுட்டு உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன், இப்போ எதுக்கு எனக்கு நீ டைவர்ஸ் கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, எனக்கு தேவை உன்னால ஒரு குழந்தை தான், அந்த குழந்தை இப்ப எனக்கு கிடைச்சிரும், எனக்கு நீ இப்ப வேண்டாம், நீ பேசாம மாங்காயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் உடனே செமையா கடுப்பாயிடுறான், நீ என்ன லூசா, எனக்கும் உனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, நமக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எப்படி என்னால மாங்காக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க இவ சொல்றா, அதான் நான் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டேன்ல, இப்போ நீ மேரேஜ் ஆகாதவன் தான், இப்போ சாய்ஸ் உன்னோடது, நீ மாங்க் ஆகுறதும் ஆகாம போறதும் உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவன் நின்னு அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாசமும் போயிடுது. ஹீரோ மாங்க் ஆயிட்டான்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. அப்புறம் ஹீரோயின் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது பேயே வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஹீரோட அண்ணா இறந்து போயிட்டாங்க, ஹீரோமே மாங்க் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே இதை கேட்டுட்டு ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் எதனால ஹீரோவை மாங்காக சொல்லியிருப்பான்னா, அவன் ரொம்ப வருஷமா வந்துட்டு அவனோட அண்ணாக்கு நடக்க முடியாம போனதுக்கு காரணம் இவன் நினைச்சிட்டு இருப்பான் இல்லையா, அந்த கில்ட்டிலே அவன் இருக்க கூடாது, அவன் நினைச்ச மாதிரியே அவன் மாங்க் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் ஹீரோயின் டைவர்ஸ் பேப்பர்லயே சைன் பண்ணி கொடுத்திருப்பா. நெக்ஸ்ட் சீன்ல தாத்தா வந்துட்டு ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க பாரு உன்னோட அண்ணா நம்மளை விட்டு இறந்து போயிட்டான், இப்போ நம்ம குடும்பத்துல இருக்க ஒரே வாரிசு நீ மட்டும்தான், இந்த குடும்பத்துக்கு இதுக்கப்புறம் உன்னால மட்டும்தான் வாரிசு கொடுக்க முடியும், தயவு செஞ்சு ப்ளீஸ் நீ மாங்காலாம் இருக்க வேண்டாம், நீ வந்து பிசினஸ் பாத்துக்கோ, ஹீரோயின் உன்ன வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டால, நீ வேணா லில்லிய மேரேஜ் பண்ணிக்கோ, நான் வேணா அவகிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அதுக்கு எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஆபீஸ்ல உட்கார்ந்து டென்ஷனா கத்திட்டு இருக்கா. ஏன்னா இவளோட எல்லா ஷேர்ஸுமே வந்துட்டு இவளுடைய கசினும் அங்கிளும் பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த கிம் பேர்ல பாதி எழுதி வச்சிருப்பாங்க போல. இப்ப அந்த கிம் கிட்ட தான் ஷேர் நிறைய இருக்கு. இவ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. அப்போ பிஏ ஒரு ஐடியா கொடுக்கறா, மேடம் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ப்ளூ குரூப்ல புது சிஓ வர போறாங்களாமா, நம்ம ஏன் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ப்ளூ குரூப் பாத்தீங்கன்னா அந்த சைனாலே இருக்கிறதே பெரிய கம்பெனி, அதுதான், அதுக்கு தான் இப்போ புது சேர்மன் வர போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே சரி பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஒரு பார்ட்டிக்கு தான் வந்திருக்கா. இது என்ன பார்ட்டின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ குரூப்புக்கு புது பிரசிடென்ட் வந்திருக்காங்க இல்லையா, அதை செலிப்ரேட் பண்ண விதமா தான் இந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த பார்ட்டிக்கு கிம்மே வந்திருக்கான். அவன் ஹீரோயினை ஓவரா பேசிட்டு இருக்கான், உன்னை விட என்கிட்ட தான் நிறைய ஷேர் இருக்கு, நாளைக்கு உன்னோட கம்பெனியை நான் மொத்தமா என்கிட்ட எழுதி வாங்க போறேன், நீ அதுக்கப்புறம் என்கிட்ட நெல்டன் பண்ணி தான் பிச்சை கேட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, நீ நினைக்கிறது மட்டும் எப்பயுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் நான் சொல்றதா நடக்கும், நீ கண்டிப்பா என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்காதா போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை டச் பண்ணலான்னு வரான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு அவனோட கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணிடுறான். ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட கையை போட்டு முறுக்கிட்டு இருக்கான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஒய்ஃபே பேட் டச் பண்ண பாப்ப, மரியாதை என்னோட ஒய்ஃப் கிட்ட சாரி கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எம்முமே வழி தாங்க முடியாம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் தான் சரி விடுங்க,
அந்த நாய் ஏதோ கத்திட்டு போறான், அவனை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். கிம் உடனே இவன் சாதாரண மாங்க் தான், இவனால என்ன பண்ண முடியும், நாளைக்கு இந்த கம்பெனி எல்லாம் என் பேருக்கு வரப்போகுது, யாருனாலையும் என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் மைக்ல ஏறி பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோயினோட கம்பெனி இதுக்கப்புறம் என் பேருக்கு தான் வரப்போகுது, அவளோட மொத்த ஷேரையும் நான் வாங்க போறேன், இதுக்கப்புறம் ஹீரோயின் எனக்கு கீழே தான் வேலை பார்க்க போறா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. அப்ப ஹீரோ உடனே நீ எதுக்கும் பயப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ மைக் வாங்கி பேச ஆரம்பிக்கிறான். நான் தான் ஹீரோயினோட ஹஸ்பண்ட், இந்த கிம் பைத்தியக்காரன் நினைக்கிறேன், அவன்கிட்ட ஒண்ணு ஹீரோயினோட எல்லா ஷேர்ஸுமே இல்ல, சொல்ல போனா அந்த கிம்மோட எல்லா ஷேரையுமே நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாங்கினேன், இப்போ அவன்கிட்டயுமே எந்த ஷேரும் இல்ல, நான் தான் லூ கம்பெனியோட புதுசா வந்திருக்க சிஓன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ஹீரோ வந்துட்டு ஒரு சாதாரண மாங்க் தான் நினைச்சிருப்பாங்க, ஆனா அவன் தான் இந்த சைனாலே பெரிய பணக்காரன். ஹீரோவோட தாத்தாவுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஆமா என் பேரன் தான் இதுக்கப்புறம் இந்த லூ கம்பெனியோட சிஓவா இருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தா அதுக்கப்புறம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆயிருச்சு, இவளுமே ஹீரோ கூட சேர்ந்து என்னோட ஆபீஸை ரன் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டோன்னே கிம்மால எதுவுமே பேச முடியல. அவன் அங்க இருந்து நைஸா வெளில போலான்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ சொல்றான், இது வரைக்கும் ஹீரோயினுக்கு நீ நிறைய கஷ்டம் கொடுத்திருக்க, அது எல்லாத்துக்குமே ஹீரோயின் கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் உடனே நான் இதுக்கடா இவகிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ அவனை அடிச்சிடறான். அவன் மூஞ்சி முகரையெல்லாம் வீங்கி போச்சு. இந்த கிம் வந்துட்டு நிறைய இல்லீகலான விஷயம் பண்ணிருப்பான் இல்லையா, ஹீரோயின் அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் கலெக்ட் பண்ணி போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுறா. இதனால கிம்ம வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, உங்களுக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு, நான் இப்படி உங்க ஒய்ஃபா இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டோம்ல, இதுக்கப்புறம் அந்த டைவர்ஸ் எல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நீங்க தான் மாங்க் ஆயிட்டீங்கல்ல, அப்புறம் எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றா, யார் சொன்னா நான் மாங்க் ஆனேன்னு, நான் மாங்க் ஆகவே இல்லை, சும்மா மாங்கான மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன், இந்த கிம்ம மாட்ட வைக்கிறதுக்குதான். அவனுமே நான் செட் பண்ண ட்ராப்ல நல்லா மாட்டிக்கிட்டான், அவனுடைய ஷேர்ஸ் எல்லாமே நான் எழுதி வாங்கிட்டேன், எல்லாம் உனக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீங்க தாத்தா கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தல, அவங்களுக்கு பேரம் பேத்தி பேத்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதை நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க இவளுமே ஓகேன்னு சொல்றா. இவங்க ரெண்டு ஒன்னு சேர்ந்ததோட தான் இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.